சித்தரே, 18 மாதங்கள் ஆகியும் ராணி பத்மாவதிக்கு இன்னும் பிரசவம் ஆகவில்லையே. நாளுக்கு நாள் அவருடைய உடல்நிலை மோசமாகிக் கொண்டே போகிறது. இந்த முறையும் தவறினால் என் வம்சத்திற்கு வாரிசே இல்லாமல் போய்விடும். இந்த சாம்ராஜ்யத்தின் அழிவும் தொடங்கிவிடும். இன்னும் 3 நாட்களில் விண்ணில் இருந்து ஓர் அதிசய விண்கல் பூமியை நோக்கி வரும். அப்போது சரியாக சூரியன் அஸ்தமிக்கும் சமயத்தில் உங்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அவன் வீரத்திலும் விவேகத்திலும் சிறந்து விளங்கி பல சாதனைகளை படைப்பான். ஆனால் இவ்வளவு பெரிய அதிசயத்திற்கு நீங்கள் மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த விலை உங்கள் ராணிதான் என்று சித்தர் சொல்லிவிட்டு திடீரென மாயமாக மறைந்துவிட சந்தோஷத்தில் தத்தளித்துக் கொண்டிருந்த அரசரின் மனம் கவலையில் இருந்தது. சித்தர் சொன்னது போல 3 நாட்கள் கழித்து ஒரு விண்கல் பூமியை நோக்கி விழ சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் ராணி பத்மாவதி ஒரு அழகிய இளவரசனை பெற்றெடுத்தார். அரசர் தன் மகனை வாரி அணைத்து சந்தோஷத்தில் திக்குமுக்காடினார். அதே புன்னகையுடன் அவர் தன் மனைவி பக்கம் திரும்ப அரசர் முகத்தில் இருந்த சந்தோஷம் அப்படியே அதிர்ச்சியாக மாறியது. அவ்வளவு நேரமாக படுக்கையில் இருந்த ராணி கண்ணிமைக்கும் நேரத்தில் மாயமாக மறைந்திருந்தார். ராணி பத்மாவதி எங்கே? அவருக்கு என்ன ஆனது? அவர் உயிரோடு இருக்கிறாரா? இல்லை, தீய சக்திகள் அவரை அழித்து விட்டதா? முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.